Dear students, objectives of teaching and learning English at the secondary level. இப்போ வந்து செகண்டரி லெவல்னால் 10th லெவல். செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்கல்ல, அது 10th லெவல். ஒரு 10ஆம் வகுப்பில் வந்து எதுக்கு நம்ம இங்கிலீஷை வந்து டீச் பண்ணுறோம், மாணவர்கள் ஏன் கற்றுக்கிறாங்க, அது எய்ம் என்ன குறிக்கோள்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அட் த செகண்டரி லெவல். 10ஆம் வகுப்பில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் என்ன குறிக்கோள்கள், அதை நம்ம எழுதணும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அட் த செகண்டரி லெவல். அதில் வந்து யூனிட் 1, ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலத்தின் ரோல், அந்த பங்கு என்ன அப்படிங்கிறது. இந்தியா சுதந்திரம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அது நம்ம ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆண்டதுனால நம்ம அவங்க மொழியை பயன்படுத்தணும். இங்கிலீஷ் வாஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் இங்கிலீஷ்காரங்க, பிரிட்டிஷ் பீப்புள் when they left India, when India got independence, ஏன் வந்து இங்கிலீஷை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரவீந்திரநாத் தாகூரும் காந்தியும் தேர் அகெயின்ஸ்ட் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இங்கிலீஷை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூரும் காந்தியும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு அப்புறம் there is no link language. இந்தியா வந்து ஒரு மல்டிலிங்குவல் சொசைட்டி, பல்வேறு மொழிகள் பேசுகிறதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணும். அது இல்லாமல் அட்வான்ஸ்மெண்ட்டு, லைப்ரரி லாங்குவேஜ், அட்வான்ஸ்டு புக்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுனால இங்கிலீஷை வந்து ஒரு ஜாயிண்ட்டு லாங்குவேஜாக வச்சுக்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து இட் இஸ் a second language. English is taught as a second language in India. ஃபஸ்ட் லாங்குவேஜுங்கிறது ஒரு மதர் டங்கு. இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜை டீச் பண்ணாங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷோடைய ஸ்டேட்டஸை பற்றி அதில் எழுதணும். ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ரோல் ஆஃப் ஃபார் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் இங்கிலீஷ், அதை பற்றி ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. யூனிட் 2, தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ செகண்ட் லாங்குவேஜ் இன் எ மல்டிலிங்குவல் சொசைட்டி. இந்தியா இஸ் அ மல்டிலிங்குவல் சொசைட்டி. அதில் இங்கிலீஷுடைய லாங்குவேஜ் என்னென்னா, இங்கிலீஷ் வந்து லிங்க் பண்ணுது. இப்போ வந்து நம்ம குஜராத்தியோட பேசணும், பஞ்சாபியை பேசணும்னா ஒன்லி த்ரூ இங்கிலீஷ். அதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். அப்போக்கு இங்கிலீஷ் நம்ம செகண்ட் லாங்குவேஜாக படிக்கணும். பிகாஸ் இட் இஸ் அ மல்டிலிங்குவல்னால் பல மொழிகள் பேசக்கூடிய சமுதாயத்தில் இங்கிலீஷுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லிங்க் லாங்குவேஜாக இருக்குது, லைப்ரரி லாங்குவேஜாக இருக்குது, அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் ஆன இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசன், இதில் வர புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் வருது. அதனால் அதெல்லாம் எழுதணும். யூனிட் 3, இங்கிலீஷ் கரிக்குலம் இன் த செகண்டரி ஸ்கூல். செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை வந்து இங்கிலீஷ் சிலபஸ் எப்படி இருக்கணும், என்னென்னத்தை நடத்தணும், வாட் கோர்சஸ், என்ன கோர்ஸ் நடத்தணும்னா இங்கிலீஷ் கரிக்குலம் இந்த செகண்டரி ஸ்கூல். அதாவது 10ஆம் வகுப்பில் என்ன நடத்தணும்னா, நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு இங்கிலீஷை எடுத்து படித்து, புக்கை எடுத்து படித்து அதை வச்சே நீங்கள் எழுதிடலாம். குவாலிட்டிஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் டீச்சர். ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், இதனால எழுதணும். குவாலிட்டிஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் டீச்சர். அதில் இங்கிலீஷ் டீச்சருக்கு பொறுமை வேணும். ஏன்னா இங்கிலீஷ் எல்லோரும் வெறுப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், அயல் நாட்டு மொழி, இன்னொன்று கஷ்டமானது. அதுக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு எவ்வளோ பொறுமை வேணும், அதெல்லாம் எழுதணும். ஃபஸ்ட்டு யூனிட் பிளாக் 1, ஃபஸ்ட்டு பிளாக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிளாக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிளாக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இங்கிலீஷ் பீப்புள் ஹேட்டட் டு லேர்ன் ஃபாரின் லாங்குவேஜ். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மக்களுக்கு ஏன் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொன்று, ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷில் நம்ம படித்தோம்னா மனப்பாடம் தான் பண்ணணும். கிராமிங்னா மனப்பாடம் பண்ணுறது, மூளையில் திணிக்கிறது. தாய்மொழியில் படித்தா தான் புரியும். அதனால் தே டிஸ்லைக்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் தே அக்செப்டட். ஏன்னா மல்டிலிங்குவல் சொசைட்டியாக இருக்கிறதுனால
ஒரு லிங்க் லாங்குவேஜாக இருக்கட்டும், லைப்ரரி லாங்குவேஜாக இருக்கட்டும் அப்படின்னு அக்செப்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ செகண்ட் லாங்குவேஜ் இன் அ மல்டிலிங்குவல் சொசைட்டி. பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்ற இடத்துல ஆங்கிலத்துடைய பங்கு என்ன? இங்கிலீஷ் கரிக்குலம் இன் தி செகண்டரி லெவல். செகண்டரி லெவலில் இங்கிலீஷில் என்னென்ன நடத்துகிறாங்க, அந்த புக்கில் என்னென்ன இருக்குது, போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்டரி, கிராமர், அதர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் தான் இங்கிலீஷ் கரிக்குலம். நம்ம ஒரு இப்போ 9வது 10வது புக் எடுத்து அதை அப்படியே அனலைஸ் பண்ணி அதை எழுத வேண்டியது தான். அப்புறம் இங்கிலீஷ் டீச்சருடைய குவாலிட்டிஸ் என்ன, அது வந்து பிளாக் 2ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபனட்டிக்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபனட்டிக்ஸ்னால் ப்ரொனன்சியேஷன், ஒரு மொழியில் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, உச்சரிப்புகளையும் பேச்சு ஆங்கிலமும், அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதில் வந்து யூனிட் 5 த ஸ்பீச் மெக்கானிசம். எவ்வாறு, இது வந்து கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி இருக்கும், எப்படி நம்ம நுரையீரல்லேருந்து காற்று வந்து தொண்டை வழியாக, வாய்ஸ் பாக்ஸ் வழியாக வந்து உதடுகள், பற்கள், நாக்குகள் வழியாக அது வந்து ஒரு ஸ்பீச் சவுண்டாக மாறுது. அதுக்கு வந்து பல்மோனிக் எக்ரசிவ் ஏர் ஸ்டெம் சொல்லுவாங்க. பல்மோனிக்னா நுரையீரல்லேருந்து வெளிப்படுகின்ற அந்த காற்றானது தொண்டை, அந்த குரல் வளை நாண்கள், உதடு, பற்கள், நாக்கு வழியாக அது ஒரு பேச்சு ஒலியாக மாறுகிறது. ஒவ்வொரு சவுண்டுக்கும் இங்கிலீஷில் மொத்தம் 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் தேர். How many speech sounds are there? There are 44 speech sounds. ஒவ்வொரு சவுண்டும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, கான்சனன்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, வெப்பல்ஸ் எப்படி, டிப்தாங்ஸ், இதுதான் அந்த ஸ்பீச் மெக்கானிசம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ், இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாத எல்லாமே கான்சனன்ட்ஸ் தான். ப, ப, ட, ட, க, க, ஃப, வ, த, த, ச, ஷ, அதெல்லாம் வந்து கான்சனன்ட்ஸு. கான்சனன்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் ஏர் ஃப்ரம் த லங்ஸ், காற்றுலேருந்து உரையில ஒரு காற்று வாயில் எங்கேயா தடைப்பட்டு வரும். ஆனால் வவல் ப்ரொடக்ஷனில் தடைப்படாமல் வரும். அது வந்து ஊ, இ, அ, இதெல்லாம் காற்று தடைப்படாமல் வரும். கான்சனன்ட்ஸ்னால் ப, ப, ட, டெல்லாம் காற்று வந்து தடைப்பட்டு வரும். தான் கான்சனன்ட்ஸ் வவல்ஸ்குள்ள வித்தியாசம். கான்சனன்ட்ஸ்னால் தமிழில் மெய்யெழுத்துக்கள், சவுண்டை வர, வவல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள். Description and classification of vowels and diphthongs, இதெல்லாம் வந்து யூனிட் 7ல் வருது. And then we go to the second page, unit 8, intonation. Intonation, rising intonation, falling intonation. கொஸ்டின்லாம் வந்து ரைசிங் இன்டோனேஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலிங் இன்டோனேஷன். வாட்ஸ் யுவர் நேம், அது வந்து ரைசிங் இன்டோனேஷன். மை நேம் இஸ் குமார், இது ஃபாலிங் இன்டோனேஷன். ஃபாலிங் இன்டோனேஷன், ரைசிங் இன்டோனேஷன். ஃபால் ரைஸ், ஃபால் ரைஸ்னால் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அது ஃபால் ரைஸ் இன்டோனேஷன். ஸ்ட்ரெஸ்னால் அழுத்தம், அந்த ஃபஸ்ட்டு சிலபிளில் ஸ்ட்ரெஸ் ஆகும், செகண்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அபவுட், அதில் வந்து செகண்ட் சிலபிளில் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்னால் அழுத்தம் சொல்கிறது. ரித்தம், இங்கிலீஷ் இஸ் அ ரித்மிக் லாங்குவேஜ். டம் பிரிட்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரித்மிக் லாங்குவேஜ் ஆகும். இதெல்லாம் அதில் வரும். அண்ட் தென் வி கோ டு பிளாக் 3, இங்கிலீஷ் ஸ்டடி ஸ்கில்ஸ். ஏன்னா யூஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். யூனிட் 10, அப்ரிஷியேஷன் ஆஃப் பொயட்ரி. ஒரு பொயட்ரியை எப்படி வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு லவுட் ரீடிங், அப்புறம் சைலண்ட் ரீடிங். அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்க விடணும், அவனாகவே ஈ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அது அப்ரிஷியேஷன் ஆஃப் பொயட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், பல்வேறு போயத்தை வந்து கொடுக்கணும். பசிமேண்டியஸ் இந்த மாதிரி போயத்தை வந்து ஜெராக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து அவங்க இதை அப்ரிஷியேட் பண்ணுறது. இஎல்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எப்படி நடத்தலாம்னா, சிறு கதைகள் மூலமாக சொல்லலாம், ஜோக்கு மூலமாக சொல்லலாம், ட்ராமா, நாடகம். இந்த நாடகத்தில் வந்து டயலாக் அமைக்கிறோம், அது மூலமாக ஸ்போக்கன் லாங்குவேஜ் வளரும். நியூஸ் பேப்பர், கார்ட்டூன்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர் அண்ட் மல்டிமீடியா. இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமானது. இஎல்டினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். எப்படின்னா ஸ்டோரிஸ், கதைகள் மூலமாக, ட்ராமா, நியூஸ் பேப்பர், கார்ட்டூன்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர் அண்ட் மல்டிமீடியா. இது வந்து இஎல்டி டெவலப் பண்ணுறது. நோட் டேக்கிங், நோட் மேக்கிங். பிளாக் 4, இன்ட்ரொடக்ஷன் டு லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்னா சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், பல மொழிகளை பற்றி படிக்கிறது. இட்ஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். சரியாக போனால் வாட் இஸ் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னால் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ். பல மொழிகள், அவைகளுடைய எவ்வாறு ஆரிஜின், எப்படி வளர்ந்தது, அது சயின்டிஃபிக் ஸ்டடி தான் லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், மொழியியல், லாங்குவேஜஸ். ஸ்டடி ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ் வேரியேஷன், இமீடியட் கான்ஸ்டியூவன்ட் அனாலிசிஸ்.
ஐசி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்குது. உதாரணமாக த போலீஸ்மேன் அரஸ்டட் த தீஃப். இது ஒரு சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நவுன் ஃப்ரேஸ், சப்ஜெக்டை நவுன் ஃப்ரேஸ், ப்ரெடிகேட்டை வந்து வெர்ப் ஃப்ரேஸ்னு பிரிச்சுக்கணும். அரஸ்டட் அது வந்து டென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் அது மாதிரி வரும். இம்மிடியேட் கான்ஸ்டன்ட் அனாலிசிஸ் அதில் அப்புறம் பிளாக் 5 வருது. பிளாக் 5 வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் யூனிவர்சல் டிசைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அதாவது குறைவுடைய இந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணலாம், அது யூனிவர்சல் டிசைன் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பிளாக் 5ல் பார்க்குறோம். பிளாக் 5ல் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன டிஎல்எம் யூஸ் பண்ணலாங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அடாப்டேஷன் ஆஃப் எப்படி அதை மதிப்பீடு செய்தல், இதெல்லாம் வந்து பிளாக் 5ல் வரும். ஸோ டோட்டலி 5 பிளாக்ஸ் ஆர் தேர். நீங்கள் நல்லா படித்தா தான் அது சரியாக வரும். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who are going to write their exams, that is special English.